கணவனிடம் காரணத்தை சொல்லாமல் பரிமளா சம்மதம் தெரிவித்தாள். வருடத்தின் முதல் நாள் கோவிலுக்கு போவதாக ஏற்பாடு. பரிமளா சொன்ன கோயில் திருநீர்மலை. அதற்கு விசேஷ காரணம் இருந்தது. கணவனிடம் சொல்லவில்லை. கோயிலில் போய் சொல்லிக்கொள்ளலாம் என்று சமாதானம் சொல்லிக்கொண்டாள். வீட்டில் மறுக்கும் கணவன் பொது இடத்தில் பண்பாடு கருதி தன் செயலுக்கு இசைவான் என்ற அனுபவ அறிவு அவளுக்கு. திருமணமாகி 4 வருடங்கள் கழிந்த பிறகும் மழலை மொழி கேளாத வீடு. இரவு கேசவன் திரும்பி படுத்து கொண்டான். பரிமளத்துக்கு பாவமாய் இருந்தது. திரும்பி படுத்த கேசவனுக்கும் மனம் சங்கடப்பட்டது. சோதனை செய்த டாக்டர் தெரிவித்த முடிவை எப்படி தெரிவிப்பது? மௌனம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுகிறது என எண்ணி கண்களை இறுக மூடிக்கொண்டான். ஞாயிறு காலை வருஷத்தின் முதல் நாள். சீக்கிரமே குளியல் முடித்துக்கொண்டு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனை அடைந்த போது மணி 7:30 ஆகிவிட்டது. பஸ் வந்தது. நல்ல கூட்டம். இருப்பினும் பரிமளத்திற்கு உட்கார இடம் கிடைத்தது. வருஷம் ஆரம்பம் ஆகிற போதே ஆண்டவனை வேண்டிக்கிட்டா வருஷம் முழுவதும் அவன் அருள் கிட்டுமே. கண்டக்டரிடம் டிக்கெட் வாங்கியபடி பேசினார் ஒரு முதியவர். கேசவனுக்கு என்னவோ போலிருந்தது. எதற்கு எடுத்தாலும் இப்படி ஆண்டவன் ஆண்டவன்னு பேசியே மதம் சம்பந்தமான பண்டிகை நாட்களுக்கு விடுமுறை விடுவதை ரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் தனது நண்பன் பகுத்தறிவு சிங்கம் பால்ராஜ் பேசுவது கேசவனுக்கு நினைவு வந்தது. தார் ரோட்டில் இருந்து திருநீர்மலை ரோட்டுக்கு திரும்பியது பஸ். நெடுக போக வேண்டும். பரிமளத்தின் அருகில் அமர்ந்திருந்தவளின் கையில் இருந்த குழந்தை தாயின் மடியில் தன் காலை கடனை கழித்தது. பரிமளம் குழந்தையை வாங்கி கொண்டாள். அவள் முகத்தில் பெருமை. அவளே தாய் போல. புடவையை சுத்தம் செய்து கொண்டு தாய் தன் குழந்தையை கேட்க பரிமளம் ஏக்கத்துடன் கொடுத்தாள். வட்ட முகம், ரோஜா மென்மை, அலாதி மனம். பிஞ்சு விரல்களால் முகத்தில் அடிக்கும் போது ஏற்படும் சிலிர்ப்பு, கால் மாற்றி கால் வைத்து தொடையில் ஏற்படுத்தும் குறுகுறுப்பான இன்பம், பிஞ்சு விரல்களினால் ஏற்படும் ஸ்பரிசம். பரிமளாவின் மனம் மகிழ்ந்தது, நெகிழ்ந்தது. குழந்தைக்கு ஆசையுடன் முத்தம் கொடுத்து திருஷ்டி கழித்தாள். கேசவன் மனைவியின் செய்கைகளை பார்த்து கொண்டிருந்தான். குழந்தையை கொஞ்சும் போது மனைவியின் கண்களில் சுளிக்கும் ஒளி தாய்மைதான் பூரணத்துவமோ என்றெண்ணினான். பஸ் நின்றது. எல்லோரும் இறங்கினார்கள். அழகான குளம், அதிகம் வழுக்காத படிக்கட்டுகள், சிறு பூங்கா, ஏதோ பேச்சு வானொலி பெட்டியிலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. காலணிகளை கலற்றி வைத்தார்கள். அட்டைத்தாள் டோக்கன் எண் 6 கேசவன் வாங்கி கொண்டான். அர்ச்சனை தட்டு ஒன்று கை மாறியது. பரிமளத்தின் கண்கள் பரபரத்தன. அரை அடிக்கு கொஞ்சம் குறைவான 4 மெல்லிய சட்டங்களை வைத்து நடுவில் 2 சட்டங்களை அடித்து 4 முனைகளையும் சிறு கயிற்றால் கட்டி தொங்கவிடும் தொட்டிலை தேடினாள். கேசவன் முன்னே போய்க் கொண்டிருந்தான். கடைசியில் பரிமளாவின் கண்களில் பட்டாள் ஒரு சிறுமி. அவள் கையில் சிறு தொட்டில். வரும்போது பணம் கொடுங்கம்மா என்றபடி அச்சிறுமி ஓடினாள். அச்சிறு தொட்டிலுடன் கணவனை பின்தொடர்ந்தாள். சுமார் 108 படிகளை கடந்து மேலேறினார்கள். கல்கி மண்டபத்தை அடைந்தார்கள். கேசவன் பரிமளத்தின் கையில் ஆடும் தொட்டிலை கண்டான். மனதில் சொல்லிக்கொண்டான். மௌனமாக உள்ளே நுழைந்தார்கள். கியூ வரிசை சன்னதியை நோக்கி நகர்ந்தது. ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதி. படித்துக்கொண்டே உள்ளே. உண்டியலுக்கு பக்கத்தில் தாயார் சன்னதிக்கு எதிரில் மேலே 2 கல் தூண்களுக்கு இடையே உள்ள கயிற்றில் சிறு சிறு தொட்டில்கள் அசைந்து கொண்டிருந்தன. கணவனை கண்களாலேயே மெல்ல கெஞ்சினாள். வேண்டா வெறுப்பாக அவள் அருகே சென்று துணை செய்ய தொட்டிலை கட்டினார்கள். நீர்வண்ண பெருமானை மனம் குளிர தரிசனம் செய்துவிட்டு தாயார் சன்னதியில் குங்குமம் பெற்று உட்பிரகாரம் சுற்றி பிறகு வெளிப்பிரகாரம் கொடிக்கம்பத்தின் எதிரே நமஸ்காரம் செய்துவிட்டு சற்று நேரம் படியில் அமர்ந்தனர். கேசவன் அர்ச்சனை தட்டில் பிரசாதமாக மாறியுள்ள வாழைப்பழத்தை உண்டு அவளிடம் கொடுத்தான். மெதுவாக தன்னை பரிசோதனை செய்த டாக்டர் சொன்ன முடிவை, குழந்தை பேறு மட்டும் கிடைக்காமல் இருக்கிற நிர்பந்தத்தை சொன்னான். அதிர்ந்தாள். கண்கள் பளபளத்தன. கீழ் உதட்டை கடித்து கொண்டாள். அசடு, அழாதே. இப்போ நீ தொட்டில் கட்டின பிறகு வேண்டுதல் செய்யறதை பார்த்தால் எனக்கு ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் வேடிக்கையாகவும் இருக்கு. பரிமளா பதில் பேசவில்லை. மௌனமாக படி இறங்கினாள்.
தன் தோழிகள் சொன்னதை கேட்டுதானே இந்த கோயிலுக்கு வர ஒப்புக்கொண்டாள். இந்த நினைவுகளில் தொட்டிலுக்கான விலையை அச்சிறுமியிடம் கொடுக்க மறந்து போனாள். யாரோ வாங்கி வைத்த தொட்டிலை அச்சிறுமி தூக்கி கொண்டு வந்து பரிமளாவிடம் கொடுத்து விட்டதால் அச்சிறுமியும் இத்தொட்டிலுக்கான காசை வாங்குவதில் அதிக அக்கறை காட்டவில்லை. ஒரு மாதம் கழித்து வெளியூரில் கேம்ப் சென்று திரும்பிய கேசவனுக்கு மனைவி பரிமளாவின் முகத்தில் தெரிந்த அசாத்திய அழகின் ரகசியம் புரியவில்லை. அவளோ அவன் வந்தவுடனே ஆசையுடன் அணைத்தாள். என்ன பரிமளம், என்ன செய்தி? மனைவியின் முதுகை ஆதரவுடன் கட்டியபடி கேட்டான் கேசவன். என் சிநேகிதியிடமிருந்து தகவல் வந்திருக்கு. போன வாரம் அவளுக்கு பிரசவம், இரட்டை குழந்தைகளாம். சிநேகிதியோட அம்மா எழுதியிருக்கிறாள். ஒரு குழந்தையை எனக்கு தத்து கொடுப்பதாகவும் கணவன் சம்மதம் கொடுத்து விட்டதாகவும் எழுதியிருக்கிறாள். பேசி முடிப்பதற்குள் அவளுக்கு மூச்சு திணறியது. மகிழ்ச்சி திணறல். கேசவனுக்கும் சந்தோஷமாய் இருந்தது. இருந்தாலும் எனக்காக போன மாசம்தான் கோவிலிலே தொட்டில் கட்டிவிட்டு வந்தோம். இந்த மாசம் வீட்டிலே தொட்டிலாட வழி செய்து விட்டான் ஆண்டவன் என்று சொன்னான். பரிமளம், ஆமாங்க, நம்பிக்கையோடு செய்கிற ஒரு காரியம் நிச்சயமா நடக்குதுங்க என்றாள். கேசவன் கேலியாக சிரித்தபடி, கோயிலிலே தொட்டில் போட்டோம், இப்ப என்ன இருந்தாலும் இரவல் குழந்தைதானே என்று பேச படீரென்று வெடித்தாள் பரிமளம். நாம் கட்டினதும் இரவல் தொட்டில்தானே, மனது கஷ்டத்துல பணம் கொடுக்காமல் வந்து விட்டோமே என்றாள். கேசவன் அதிர்ந்தான். நாம் நம்பிக்கையோடு செய்யும் போது காரியமும் நிச்சயம் நடக்கும். அவர்களுடைய நம்பிக்கையும் நிறைவேறியது. தோழியின் குழந்தைக்கு பரிமளா தாயானாள். அவர்களுடைய வாழ்வே வசந்தமானது. சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.